Our secret taste recipe is to cook with lemon care. Kutties Healthy Samayal. Hello friends, welcome to Kutties Healthy Samayal. Be positive, be healthy. நாம் இன்னைக்கு ஹெல்த்தியான டேஸ்டியான ரவா ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்பவும் டேஸ்டியான ஒரு சிம்பிளான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீட்டில் என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு நாம் இன்றைக்கி சூப்பரான ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம். ரவையை வச்சு தான் அந்த ஸ்வீட் செய்ய போகிறோம். ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கும் புரியும், எங்களுக்கும் வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும். இது செய்கிறதுக்காக 1/2 கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கிறேன். இந்த ரவையை நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கலர் மாறாமல் நல்லா நம்ம இந்த வாசம் வர வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ரவை வந்து வறுத்து எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா பொடிச்சு எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணோன்னே இது கூடவே நான் ஒரு 15 அளவுக்கு பாதாம் தோல் உரித்து ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து முந்திரி கூட நீங்கள் விருப்பப்பட்ட ஆட் பண்ணிக்கலாம், உங்களோட விருப்பம் தான். இது கூட ஒரு ஏலக்காய் ஆட் பண்ணி நல்லா நம்ம பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் ஆட் பண்ண நட்ஸோட அளவு வந்து உங்கள் விருப்பத்தை பொறுத்து ஈக்குவலாக கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது ரவைக்கு ஈக்குவலாக பாதாமாக ஆட் பண்ணிக்கலாம், இல்லை கேஷ்யூ ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட விருப்பம், உங்கள் டேஸ்ட்டு தான். இந்த பவுடர் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு 1/2 கப் அளவுக்கு நமக்கு துருவின தேங்காய் வேணும். அதுக்காக நான் ஒரு 3 ஸ்லைசஸ் தேங்காய் பொடியாக கட் பண்ணி மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்கிறேன். இது 1/2 கப் அளவுக்கு நமக்கு கிரேட்டட் கோகோனட் தேவைப்படும். ஏன்னா நம்ம ரவை எவ்வளோ எடுக்குமோ அதுக்கு ஈக்குவலாக தேங்காயும் எடுத்துக்கணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு அந்த பவுடர்லாம் ரெடியாக இருக்குது. அதே சமயம் ஒரு 1/2 கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கிறேன். சுகரோட அளவு உங்கள் டேஸ்ட்டை பொறுத்து கூடவோ குறைவோ ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப் அளவு கூட ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் டேஸ்ட்டை பொறுத்து. நெய் வந்து தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போ இதுக்காக ஒரு பேன் வச்சு முதல்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் நமக்கு மெல்ட் ஆன உடனே நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். பவுடர் ஆட் பண்ண உடனே ஒரு 3 மினிட்ஸ் அளவுக்கு நம்ம அது நெய்யில் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நெய்யில் நல்லா ஒரு 3 மினிட்ஸ் அளவுக்கு நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரோஸ்ட் பண்ணும்போது நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் நமக்கு. ஏலக்காய் உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கூட ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வறுத்த பிறகு இது கூட அந்த 1/2 கப் அளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேங்காய் ஆட் பண்ண பிறகு 1 நிமிஷம் அளவுக்கு நம்ம ரவையோடு சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். 1 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்த பிறகு அது கூட நாம் 1/2 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கலாம். அது ரவை நீங்கள் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதுக்கு 3 பங்கு அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கணும். அதாவது 1:3. 1 கப் ரவைன்னா 3 கப் பால் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 1/2 கப் ரவை எடுத்திருக்கேன், அதனால் 1/2 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது மொத்தமாக நம்ம ஆட் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கரைச்சி விட்டுக்கணும். ஏன்னா கொஞ்சமாக பால் ஆட் பண்ணும்போது அப்படி கட்டிகள் ஆகும். நம்ம அதை உடச்சி கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி 1/2 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கிறேன். பால் ஆட் பண்ணும்போது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும், கட்டிகள் இல்லாமல். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இது கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேன். அப்பப்போ நீங்கள் தேவையான அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே எடுத்து வச்சுருக்க சுகரை ஆட் பண்ணியாச்சு. இது இன்னும் நமக்கு டேஸ்ட்டு கூடுதலாக கிடைக்கிறதுக்காக ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். எந்த ஸ்வீட் செஞ்சாலும் நீங்கள் இது போல் ஒரு 2 பிஞ்சோ 1 பிஞ்சோ நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிங்கன்னா அந்த டேஸ்ட் பார்த்தா இன்னும் நமக்கு கூடுதலாக இருக்கும். அடுத்ததாக அது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு சாஃப்ரான் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். அது குங்குமப்பூ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் வார்ம் மில்கில் நான் ஊற வச்சுருந்தேன். அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நமக்கு கலரிங்கும் ஃப்ளேவரும் கொடுக்கும். அதுக்காக தான் நீங்கள் விருப்பப்பட்ட ஃபுட் கலர் கூட ஆட் பண்ணிக்கலாம், உங்கள் விருப்பத்தை பொறுத்து. அடுத்த 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் வந்து உங்கள் விருப்பம் தான், கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருந்தால் நீங்கள் நெய் ஆட் பண்ணிக்கலாம் அப்பப்போ. நான் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணியிருப்பேன். இப்போ நமக்கு நல்லா ஒட்டாமல் வந்துடுச்சு. ஸோ நெய் தடவின பிளேட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதுதான் நமக்கு கரெக்டான பதம், அதாவது பாத்திரத்தில் ஒட்டாமல் வரணும். இப்போ நல்லா லெவல் பண்ணி விட்டுக்கலாம். ஒட்டாமல் இருக்கிறதுக்காக ஸ்பூனோட பேக் சைட் நெய் தடவி நல்லா லெவல் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா ஆறி வரணும். அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சமாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் முந்திரியும் பாதாமும். அது மேலே அப்படியே நம்ம கார்னிஷ் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அப்படியே கட் பண்ணி நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ இது மேலே கார்னிஷ் பண்ண பிறகு ஸ்பூன் வச்சு நல்லா தட்டி விட்டுக்கலாம். அவ்வளோதான், இது நல்லா ஆறி வரட்டும். ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட நம்ம ஆறினா தான் அந்த சூடெல்லாம் நல்லா போகும். அப்போ நமக்கு கட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும்.
அவ்வளோதான். இப்போ நான் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கிறேன். ஷேப் உங்கள் விருப்பத்தை பொறுத்து டைமண்ட் ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிக்கலாம். நம்ம எல்லார் வீட்லேயுமே ரவையும் வேர்க்கடலையும் அவைலபிளாக இருக்கும். ஸோ அதை 2 பொருளை வச்சு கூட நீங்கள் இதை செஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்பவும் சூப்பரான டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி. ஸோ இது போல் ஈவினிங் ஸ்நாக்ஸ் நீங்கள் சின்ன பிள்ளைங்க செஞ்சு கொடுக்கும்போது ஹைஜீனிக்காகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. ஸோ நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் டேஸ்ட், உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. யம்மி டேஸ்டி. நீங்களும் ட்ரை பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க, ஹெல்த்தியா இருங்க. தேங்க்யூ. மற்ற ரெசிபீஸோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.